அசோகவனத்து நிழலினிலே அன்னை அமர்ந்திருந்தார். ஆயிரம் கவலை நெஞ்சினிலே கண்ணீர் வடித்திருந்தாள். இராமநாமமே சுவாசமெனத் தவமிருந்த தேவியிடம் அனுமன் வந்தான். அஞ்சனமைந்தன் ஆறுதல் சொல்லவே கலைந்திருக்க தேடிய ராகவன் தீரமென் கவலை கழிக்கழி படித்திவ நடுவே அமுதம் போல தனிமையில் வாடினாள். அரக்கன் இராவணன் சிறையினில் மங்கையர்க்கரசி அஞ்சினாள். எங்கே எனது நாதன் என்று ஏங்கி நின்ற வேளையிலே அம்மா என்றொரு குரல் கேட்டது. அசோக மரத்தின் மேலிருந்து அனுமன் வருகையும் கணையாழியும் குள்ள உருவம் கொண்டு மெல்ல கீழே இறங்கினான். கையினில் ஏந்திய ராகவன் மோதிரம் மெல்ல நீட்டினான். கணையாழி இதோ பாருமா, என்னை என் தந்த அடையாளம் இது. கண்ணீர் மல் அன்னை அதை கரங்களினால் வாங்கினான். சரணம் உறுதிமொழி அஞ்சாதே அம்மா, என் ஐயன் இதோ வந்து விடுவார். அலை கடல் தாண்டி அரக்கனை அழித்து உனை மீட்பார். வானர படைகள் அணிவகுத்து இலங்கை வந்து விட்டது. வாலி வதைத்தாராமன் அம்பு தொடுத்து விட்டது. பொறுமை கொள்வாய் தாயே, இன்னும் சில காலம்தான். பூமி அதிர போர் புரிந்து சிறை மீட்பார் உன் ராமன். சரணம் ஜன்னையின் ஆசி. தேவன் ராமன் மோதிரம் கண்டு தெம்பு கொண்டாள் ஜானகி. அனுமன் பக்தியை மெச்சி அவனுக்கு ஆசி தந்தாள் ஜானகி. சிரஞ்சீவியாய் வாழ்வாய் மகனே, ராமன் தூதனே. சிறையில் இருந்த மாதாவே, அனுமன் என்னும் சொல்லினிலே நம்பிக்கை பிறந்தது. அன்னை சீதை உள்ளத்திலே இன்பம் மலர்ந்தது. மங்களம் ஜெயராம் ஜெயராம். சீதாரம் அனுமன் காட்டிய கணையாழியா அமைதி கொண்டார் அன்னை. ராமநாமத்தை ஜெபித்திடுவோம்.
காக்கிடு